திருத்துவ கடவுளாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் அன்புள்ள கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தேன். இந்த நாளிலும் உம்முடைய ஆண்டவரை இறை வார்த்தையோடு நாளை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். அடியாரை மறைத்து நீர் பேச ராஜா. இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை உடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். கர்த்தாவே, இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களும் உடைய இறை ஆசிரியர்களை பரத்திலிருந்து தந்து வழிநடத்தும். அடியனையும் அன்பர் சாரும் சாக்கா சாரையும் எடுத்து பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 73வது பாடலாகிய தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 73வது பாடல். தந்தானை துதிப்போமே, தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கா நந்த நந்தமான விந்தையாய் நமக்கா நந்த நந்தமான வெள்ளக்கரியதோர் நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. ஒய்யாரத்து சீயோனே, ஒய்யாரத்து சீயோனே, நீயும் மெய்யாகவே தள்ளி கோர்ந்து நேர்ந்து ஒய்யாரத்து சீயோனே, ஐயனேசு கூனின் கையை கூப்பி துதி, ஐயனேசு கூனின் கையை கூப்பி துதி செய்குவாயே மகிழ் கொள்ளுவாயே நாமும் தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே, கண்ணார கழித்தாயே, நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை, என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னேர் சோன மாறி போர் பெய்துமே தந்தானை துதிப்போமே. சுத்தாங்க துணர்ச்சபையே, சுத்தாங்க துணர்ச்சபையே, உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து தெரிந்து சுத்தாங்க துணர்ச்சபையே, சத்து குலைந்துனை சத்தியாக்கதமே, சத்து குலைந்துனை சத்தியாக்கதமே, இரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் தந்தானை துதிப்போமே.
சீயோனே, தூரம் தீர்ந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி, தூரம் தீர்ந்த சீயோனே, ஆரங்கள் போட்டி அலங்கரித்து உன்னை, ஆரங்கள் போட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவாட்டி ஆக்கினது என்னை தந்தானை துதிப்போமே. சிங்கார கன்னி மகாரே, சிங்கார கன்னி மகாரே, கும்மலங்கார கும்மி அடித்து படித்து, சிங்கார கன்னி மகாரே, மங்காத உன்மண வாழன் சுதனை, மங்காத உன்மண வாழன் சுதனை, வாழ்த்தி வாழ்த்தி ஏந்தி பணிந்திடும் கந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி கந்தானை துதிப்போமே. கிறிஸ்தவ கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசுவிலிருந்து அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது சங்கீதம் 41. இது தாவீதனுடைய சங்கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. நோயுற்றவரின் மன்றாட்டு என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தாவீது தான் இதனுடைய ஆசிரியர் என்று நம்ம பார்க்கிறோம். 10ஆம் நூற்றாண்டில் இது எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். இதனுடைய ஆத்தர்ஷிப் அண்டு கான்டெக்ஸ்ட், அவருடைய சூழ்நிலையையும் எழுதியவரையும் நாம் பார்க்கும்போது தாவீது அதை எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய சவால்களை அவர் நினைத்து இதை எழுதியதாக நம்ம பார்க்கின்றோம். குறிப்பாக அவர் சிக்காக இருக்கும்போது அவருடைய இல்னஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் பாசிபிளி கனெக்டட் டு த கான்சிக்வன்சஸ் ஆஃப் டேவிட்ஸ் ஓன் லைஃப், ஓன் சின் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவருடைய பாவத்து நிமித்தமாக விளைந்த தண்டனையினாலே அவர் பெற்றுக்கொண்ட இந்த கஷ்டங்களை எல்லாம் அவர் எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். முக்கியமான செய்தி என்னென்னா, த சாம் எக்ஸ்ப்ளோர்ஸ் தீம்ஸ் ஆஃப் காட்ஸ் கேர் ஃபார் த வீக், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேரிங் ஃபார் த புவர் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். யாரெல்லாம் ரொம்ப பலவீனமாக சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு கூட நிற்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். குறிப்பாய் ஏழைகளோடும் அதே நேரத்தில் ஒதுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட விளிம்பு நிலை மக்களோடும் இருக்கின்ற ஆண்டவர் என்பதை இந்த சங்கீதத்தில் தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அதே நேரத்தில் இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்கை நம்ம பார்த்தோம்னா, ஏன்ஷியன்ட் இஸ்ரேலைட் வர்ஷிப், பழங்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் வழிபட்ட அந்த நிலைமையை காண்பிக்கின்றார். The psalm reflects the cultural and historical context of ancient Israelite worship, where physical health and spiritual condition were closely intertwined அப்படின்னு பார்க்குறோம். அந்த காலத்தில் சங்கீதக்காரன் தன்னுடைய வரலாற்று சூழ்நிலையில் ஆலயத்தில் கடவுளை தொழுகை செய்கிற போது அவருக்கு ஏற்பட்ட இந்த பலவீனத்தின் நிமித்தத்தையும் துன்பத்தையும் அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு நல்ல பாடலாக நம்ம பார்க்கிறோம். த ராயல் பேட்டர்னேஜ் என்று நம்ம பார்க்குறோம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் பர்சனல் சீல்ஸ் ஃப்ரம் த அயன் ஏஜ் என்று நம்ம பார்க்குறோம். இரும்பு கால அந்த சூழ்நிலையில் இது சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இதில் முக்கியமான செய்தி என்னென்னா,
சின் அண்ட் இல்னஸ், பாவத்தையும் அதே நேரத்தில் அவர் சிக்காக இருக்கிறதையும் கனெக்ட் பண்ணி அவர் எழுதுறதை நம்ம பார்க்குறோம். காட்ஸ் சஸ்டைனிங் பவர், கடவுளுடைய மிக முக்கியமான ஒரு வல்லமை இந்த சூழ்நிலையில் அவருக்கு இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு Blessed is the one who cares for the weak. யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக முதல் வசனம் தான் அது கீ வேர்ட்ஸாக நம்ம பார்க்குறோம். எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றோர், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார் என்று அழகாய் ஆரம்பிக்கிறார். எளியோரின் வாழ்வில் அக்கறை கொண்டோர் பேறு பெற்றோர், துன்ப நாளில் கர்த்தர் அவரை விடுவிக்கின்றார். இப்போ இந்த கேரிங் ஃபார் த வீக், காட்ஸ் கேர் ஃபார் த வீக் இல்லையா, காட்ஸ் கேர் அண்ட் கன்சர்ன் ஃபார் த வீக் அண்ட் வல்னரபிள், கடவுளுடைய மிகப்பெரிய வல்லமை, அவருடைய அற்புதமான பாதுகாப்பு, அவருடைய கரிசனை இந்த அருமையான வீக்காக இருக்கின்ற சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். இதுதான் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறோம். We should take care, the church should take care, the Christians should take care for the weaker section of the people அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, trusting in God's provision, கடவுளுடைய ஆசீர்வாதமான நிலைகளிலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். அவர் நமக்கு எல்லாத்தையும் செய்வார். காட்ஸ் ப்ரொவிஷன் அண்ட் கேர் ஃபார் தோஸ் ஹூ ட்ரஸ்ட். யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்வார் அப்படின்றது. ஸ்ட்ரென்த் இன் வீக்னஸ் இல்லையா, காட்ஸ் ஸ்ட்ரென்த் இன் வீக்னஸ் வென் வி டிபெண்டன்ஸ் ஆன் காட். நாம் கடவுளை சார்ந்திருக்கும் போது நம்முடைய பலவீனத்தை அவர் மாற்றுகிறார், பலத்தை தருகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் எதிரிகளையும் நம்ம மறுதளிக்கின்றவராக நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா கடவுள் நம்ம கூட இருக்கிறதுனால எதிரிகள் நம்மை தாக்கினாக்கா எதிரிகளும் அவங்க சிதறடித்து ஓடுகிறார்கள், சிதற அவங்க புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆண்டவர் அவரை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார், நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார், எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார், படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார். ஆண்டவரே எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும், உமக்கு எதிராய் பாவம் செய்தேன் என்று மன்றாடினேன். என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி அவன் எப்போது சாவான், அவன் பெயர் எப்போது ஒழியும் என்று சொல்லுகிறார். இது இன்றைக்கி உலக மக்களுடைய எண்ணமாக தான் இருக்கிறது. நமக்கு வேண்டாதவர்கள், நமக்கு விரோதிகளாக நம்ம பார்க்கிறவங்க எல்லாம் மடிந்து போக வேண்டும், அவர்கள் இருக்கக்கூடாது என்ற நிலைமையை இன்றைய மக்கள் இன்னைக்கு அவங்க நினைக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். ஒளிந்து போக வேண்டும், வாழக்கூடாது அப்படின்னலாம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன? நம்மளை வாழ வைக்கிறது தான். அதுக்காக தான் கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு அவர் ஆசீர்வாதமாய் நம்மளை வழி நடத்தினார். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் நயவஞ்சகமாய் பேசுகின்றான், என்னை பற்றிய தவறான செய்திகளை சேகரித்து கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகின்றான். இது இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நிஜமான ஒரு காரியம். நம்மை பற்றி அவதூறு பேசுகிறவர்கள், தவறான காரியங்களை பேசுகிறவர்கள், வேண்டுமென்றே நம்மை பற்றி தவறான செய்திகளை பரப்புகிறவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய நல்ல பெயருக்கு களங்கம் வர வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி செய்கிறத பார்க்குறோம். நிறைய ஊழியர்களுக்கு அந்த மாதிரி செய்கிறாங்க, நிறைய நல்ல தலைவர்களை அந்த மாதிரி செய்கிறாங்க, பழி வாங்குறாங்க இல்லையா. நல்ல மனிதர்களை, சமுதாயத்தில் ஏழை எளியோருக்கு உதவி செய்கின்றவர்களை அப்பட்டமான பொய்களை அவங்க மேலே சொல்லி பழி சுமத்தி சமுதாயத்தில் கெட்ட பெயரை உண்டாக்குகின்றவர்கள் இன்றைக்கு உண்டு. அதுதான் அந்த காலத்தில் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான் பார், என்னை வெறுப்போர் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராய் காதோடு காதாய் பேசுகின்றனர், எனக்கு தீங்கிழைக்க திட்டமிடுங்க. எல்லாரும் ஒன்றா கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தவறு செய்வதற்கு எல்லாம் ஒன்றா சேருவாங்க, நல்லது செய்கிறதுக்கு ஒருவனும் வரமாட்டான். திருச்சபையில் கூட அதுதான் நடக்குது. இன்னைக்கு தீங்கு செய்வதற்கான எல்லா சூழ்நிலையிலும் மக்கள் ஒன்றா கூடுறான். இவனை ஒழிச்சணுண்டா, இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அவனை சபையிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி செய்கிறதுக்கு எல்லாரும் ஒன்றா வராங்க.
ஒற்றுமையாக பேசுகிறாங்களாம். ஆனால் நல்லது செய்யறதுக்கு ஒருவனும் வருவதில்லை. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு செய்யறதுக்கு வாங்க போனால் ஒருத்தனும் வரமாட்டான். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு கிராமங்களுக்கு போவோம் வாரன்னா ஒருத்தரும் வரமாட்டான். ஆனால் இங்கே மற்றவர்களை ஒழிக்க எல்லாரும் கூடி பேசுகிறார்கள் என்று சங்கீதக்காரன் அழகா சொல்றார். தீயது ஒன்று அவனை உறுதியாய் பற்றி கொண்டது, படுக்கையில் கிடக்கின்ற அவன் இனி எழவே மாட்டான் என்று சொல்கிறார்கள். இதை வழக்கமாக நடக்கிறது தான். படுக்கையில் இருக்கின்ற மக்கள் ஏளனமாய் பார்க்கப்படுவது இது அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வேடிக்கையாகவே இருக்கு. ஆனால் அவரிடத்துல அன்பு செலுத்தி கரிசனையோடு அவருடைய வியாதியை போக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய எண்ணமாகவும் சித்தமாகவும் இருக்கிறது. என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், எனக்கு இரண்டகமாக தன் குதிகாலை தூக்குகின்றான். இது ரொம்ப அழகா யூதாஸ் காரியத்தை பற்றி தாவீது ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இது ஏசாமியுடைய வாழ்க்கையில் ஏசாமியோடவே ஒன்றா இருந்து 3.5 வருஷம் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து அவருடைய ஊழியத்தை பார்த்து இல்லையா, அவரோடு கூட இருந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு கடைசி நேரத்தில் முத்தத்தினால காட்டி கொடுத்த யூதாஸை தான் சொல்லுகிறார். குதிகாலை தூக்குகிறான் என்று சொல்லி. துரோகம், இன்னைக்கு எதிரிகளை கூட நம்பி விடலாம், துரோகிகளை நாம் நம்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் எப்பொழுது நம்முடைய முதுகை குத்துவார்களோ என்று நமக்கு தெரியாது. திடீரென்று முதுகை குத்துவாங்க, திடீரென்று நம்முடைய காலை வறண்டு நம்மளை புதைத்து விடுவார்கள். அதான் இங்கே தாவீது அழகா அதை சொல்றான். துரோகிகளை நம்ப முடியாது. ஆண்டவரே என் மீது இறங்கி நான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்படி தூக்கிவிடும், என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்க போவதில்லை, இதனால் நீர் என்னில் மகிழ்வுறுகின்றீர் என்பதை அறிந்து கொள்ளுகின்றேன். பார்த்தீங்களா, தாவீது சொல்றார், ஆண்டவரே இப்படிப்பட்ட எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்ற ஆண்டவரே, என்னை வழி நடத்தும், என் தேவைகளை சந்தியும், என்னை தூக்கிவிடும், ஏனென்றால் நீர் மாத்திரமே என்னோடு கூட இருக்கின்றேன், என்னை பாதுகாக்க இருக்கிறேன். அதான் சொல்றார், பெட்ரேயல் அண்ட் எனிமீஸ் இல்லையா. இன்றைக்கு எதிரி என்னை அவமதிக்கின்றான், குதிகாலை தூக்குகின்றான், என்னை காட்டி கொடுக்கின்றான், ஆகவே என்னோடு கூட நீர் இருந்து வழக்காடும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் அழகாய் இங்கே ஜெபிப்பதை நம்ம பார்க்கிறோம். நானும் நேர்மையில் உறுதியாய் இருக்கிறேன், நீர் எனக்கு ஆதரவளிக்கின்றேன், உமது முன்னிலையில் என்னை என்றும் நிலை நிற்க செய்கின்றேன் என்று சொல்றார். ஆண்டவருக்கு முன்பாக நான் இருக்கிறேன், ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றணும், அவர் இல்லாமல் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழ் பெறுவாராக, ஊழியாய் புகழ் பெறுவாராக, ஆமேன் ஆமேன் என்று சொல்லி இதை முடிக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அன்றாட நிகழ்வுகளிலே நடக்கின்ற இந்த காரியத்தை தான் சங்கீதக்காரன் அன்றைக்கே சொல்லியிருக்கிறான் இல்லையா. கேரிங் ஃபார் த வல்னரபிள் அண்ட் வீக், ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் ப்ரொவிஷன், டீலிங் வித் பெட்ரேயல் அண்ட் எனிமிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு இதை குறித்து இன்னும் நம்ம நிறைய செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்கீதம் 40:1-17 பார்க்கிறோம். இதே போல தாவீது தன்னுடைய எதிரிகளை குறித்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். கடவுள் கொடுக்கிற விடுதலையை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 15:1-37 தன்னுடைய மூத்த மகன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்ய பார்க்கிறார். கடைசியில் அவரே மரித்து போகிறார் இல்லையா. சங்கீதம் 41:9 அதான் நம்ம பார்க்கிறோம். யோவான் 13:18 பார்க்கிறோம், இயேசு தன்னை எதிர்த்த யூதாஸை பற்றி பேசுகிறார். அது 49:9 நமக்கு சரியா வருகிறது. அப்போ கேரிங் ஃபார் த வீக், ட்ரஸ்ட் இன் காட்ஸ் ப்ரொவிஷன், பெட்ரேயல் அண்ட் எனிமீஸ், இதுதான் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம் இயேசு ஆண்டவருடைய போதனை. மத்தேயு 25:31-46 ஜீசஸ் டீச்சிங் ஆன் கேரிங் ஃபார் த லீஸ்ட் ஆஃப் திஸ். இந்த உலகத்தில் யாரெல்லாம் மதிக்கப்படவில்லையோ, யாரெல்லாம் நேசிக்கப்படவில்லையோ, ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்றார். கலாத்தியர் 6:2 பவுல் சொல்றாரு, ஒருவரின் பாரத்தை சுமங்கள். அதுதான் ரொம்ப நல்லது, அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று இங்கே பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 19:17 நம்ம பார்க்கிறோம், ஷோயிங் கைண்ட்னஸ் டு த புவர் லென்ஸ் டு த லார்ட். நீ ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தால் அது உன்னை ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம இப்படி தான் இருக்கிறோம். நிறைய
எதிரிகளை இன்னைக்கு சம்பாதிக்கிறவர்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா நல்லவர்கள் தான். கெட்டவர்களுக்கு எதிரிகளை இருக்க மாட்டான். ஏன்னா அவன் கெட்டதே செஞ்சுன்னுக்கிறான். ஆனால் இன்னைக்கு திருச்சபையில் நல்லது செய்கிற ஆயரும் சரி, பொறுப்பாளர்களும் சரி, அல்லது சபையாருக்கும் சரி, இன்னைக்கு எதிரிகள் விரோதிகள் அதிகமாய் பெருகி இருக்கிறார்கள். சமுதாயத்தில் நல்லது செய்கின்ற மக்களும் சரி, ஆயர்களும் சரி, தலைவர்களுக்கும் சரி விரோதிகள் பெருகி இருக்கிறார்கள். நல்ல அரசியல்வாதிகளுக்கு விரோதமாக எதிரிகள் பெருகி அவர்களை அசாசினேஷன் செய்கிறது நம்ம பார்க்கணும். இன்னைக்கு எத்தனையோ நல்ல தலைவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இருந்தால் தேசம் நன்றாகி விடும் என்று சொல்லி. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். எதை குறித்து நம்ம கவலைப்படாமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு காலங்களிலே இயேசு ஆண்டவர் வாழ்ந்த போது அவர்களை எதிர்த்தவர்கள் யூதர்கள் தான். நேரடியாக எதிர்க்கிறார்கள். பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரர்கள் எல்லாமே கூட இயேசுவை எதிர்க்கும் போது இயேசு ஆண்டவர் அவரிடத்திலிருந்து தப்பித்து தான் அநேக முறை அவர் சென்றார் என்று பார்க்கும். கடைசியில் அவரை யூதாஸ் முத்தத்தினாலே காட்டி கொடுத்ததுனால ஆண்டவரை கைது செய்து அவரை அடித்து துன்புறுத்தி சிலுவையிலே அறைகிறதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் யாருக்காகனா நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவர் அன்றைக்கு சிலுவையிலே மரித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வியாதியாய், படுக்கையில, துன்பத்தில், துயரத்தில் இருக்கிற போது எதிரிகளுடைய ஏளனம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்ட மக்களோடு சேராதீங்க, ஏழை எளிய மக்களோடு போய் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்து அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். இதுதான் திருச்சபையினுடைய பணியா இருக்கிறது இல்லையா? இதான் நம்ம ரெவரன் டாக்டர் தயாம் சந்த்கார் என்கின்ற புதிய ஏற்பாட்டு இறையலாளர், அவர் அரசரடியில் டிடிஎஸ் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் பணியாற்றியவர். அவர் சொல்றாரு, திருச்சபை என்பது திருச்சபையாக மாற வேண்டும். திருச்சபை என்பது திருச்சபை, அதாவது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும். ஜாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி எல்லாரையும் உள்ளடக்கியதாக திருச்சபை இருக்க வேண்டும். அப்போதுதான் அது திருச்சபையாக, இயேசுவின் அது திருச்சபையாய் காணப்படும். அதே போல மார்ட்டின் லூத்தருடைய ப்ரொஃபஸர் செயின்ட் அகஸ்டின் சொல்றாரு, the church is existed for its members but it's for non-members. திருச்சபை என்பது உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை, அதில் உறுப்பினர்கள் ஆகாதவர்களுக்கும் இருக்கிறது என்பதை மிக அழகாக தன்னுடைய நாட்களிலே அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற சபையாக இருக்கும்படியாய் நாமும் அதில் வாழ்ந்து ஆண்டவருக்கு இதோ உகந்த பிள்ளைகளாய் சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த உலகத்தில் ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் பாடுபடவும் உழைக்கவும் கர்த்தர் எங்களை ஆண்டவரே வழிநடத்துங்க. அதே நேரத்தில் யாரையும் ஏளனமாய் பார்க்காமல், வியாதியிலே படுக்கையில் இருக்கிற மக்களை ஆண்டவரை கேலி கிண்டல் செய்யாமல் நாங்கள் வாழ கிருபைத்தார். எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் அது மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கும். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்பர் சாரியம், ஏஞ்சக்காவை, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளியும், ஆண்டவருடைய சாக்கு சாரியம், டீச்சரையும் அடியேன் எடுத்து நீ பயன்படுத்தி வருகிறீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து முடிய தெய்வீக கிருபை இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இந்த நாளின் பணிகளும் பயணங்களையும் ஊழியத்தையும் ஆண்டவரே அன்பான பணிகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ மக்களுக்காக, திருச்சபையின் மக்களுக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறோம். பாதுகாத்தவர்களும் வழிநடத்தும் ஆண்டவர். ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், வியாதிகள், பலவீனங்கள், குறிப்பாக ஆண்டவரே இதோ இஸ்ரேல் ஈரான் போர், உக்ரைன் ரஷ்யா போர், ஹமாஸ் போர், ஆண்டவரே எதிரிகளினாலே பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே எங்கள் மக்களை காத்தரலாம். இதோ அடியார்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ உத்திரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை, கண்கடையா இறையல் கல்லூரி எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்தரலும் வழி நடத்துங்க. பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம், வழி நடத்துங்க. அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, ஆண்டவரே மின்னூர், ஆண்டவரே வடகரை, இந்த மேல்சாம் திருச்சபைகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற மக்களை கண்ணோக்கி பார். இந்த நாளிலே கூட பிறந்த நாட்கள் கண்டு நன்றி செலுத்துகிற அன்புக்குரிய ஆம் சபை சங்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய அருள் திரு இமானுவேல் சபாபதி ஐயருக்காக, ஐரம்மா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே உடைய கண்கடியா உத்தரன் திருச்சபையுடைய ஆயர் அருள் திரு சி குமணன் ஐயருக்காக, ஐரம்மா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதோ ஏரிகுத்தி இமானுவேல் உத்தரன் திருச்சபையுடைய ஆயர் அருள் திரு விக்கி பிராங்க்லின் விக்கி அவர்களுக்காக,
ஐரம்மா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் சாருடைய அன்பான ஆண்டவரே நண்பர் மிஸ்டர் இமானுவேல் குன்னூர், அவருக்காக அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜோலர்பேட்டை சேர்ந்த ஏஞ்சல் ஜெபக்குமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம். இந்த பிறந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வாழ்க்கையில் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் நல்ல சுக பலன்சியனோடு வாழ கர்த்தர் கிருபை தார். பலவீனமாக இருக்கிற இப்படி அமுதாம்மாவுக்காக, விமலம்மாவுக்காக, நகோமி அம்மாவுக்காக, அன்பு தம்பி பிரவீனுக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக நான் ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே படுக்கையில் பலவீனமாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து நல்ல சுகத்தை பலத்தை தார். தொடர்ந்து அடியார்களாக எங்களை இந்த ஊழியத்தில் நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளின் எல்லா பணிகளும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பலவீனங்களை மாற்றும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையரோடு கூட தங்கியிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ்.